நண்பர்களே வணக்கம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உண்மையை மட்டுமே பேசுவோம். நண்பர்களே, ஒரு காலகட்டங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு தகவலை நீங்கள் இன்றைய காலம் எப்பொழுதுமே அறியாத ஒரு மனிதர்கள் பூமியில் பிறக்கவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றாலே ஒரு அருமையான ஒரு தலைவர் என்று இது எல்லோருக்குமே தெரியும். அதிமுக, திமுக, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால் அவர் சிறப்புமிக்க தலைவர் என்ற தகவல்களை இவர்கள் அறிவிப்பார்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. யாரையும் குறை சொல்ல நான் வேண்டாம். நிறைவான விஷயங்கள் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், மனிதர்கள் வார்த்தைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக ஒரு கடலோடி மக்கள் அன்றைய காலகட்டங்களில் எம்ஜிஆர் சீரணி அரங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங் போடும்போது அன்றைய கடலோடி மக்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கு அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே சீரணி அரங்கத்திலேருந்து பாஸ் ஆகி அப்படியே அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் என்ன தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி அடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் பளிச்சென்ற ஒரு உருவம் தெரிகிறது. வெள்ளேன்னு ஒருத்தர் போகிறாரு. யார் அப்படின்னா, அப்போல்லாம் மணி 7. ஸோ அங்கேயே நல்ல லைட்டிங் ஏரியா அது. அன்றைய காலகட்டங்களில் கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருந்திருக்கும். அப்போ பார்க்கும்போது இவர் போய் போதையில் யார் அவரே அப்படி யாருன்ற அப்படியே ஒரு அதிகாரமாக போதை அடிச்சுன்னு இருக்காரு. அவரை போய் கேட்குறாரு. அப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இவர் போய் கிட்ட உத்து பார்க்குறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தலைவா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை கொடுக்க, அப்போ அந்த கையை பார்க்குற அவர், ஸோ கையை நம்ம ஃபிஷ்ஷிங் ஒர்க்கோடையே வயவட்டின ஒர்க்கோடையே அப்படி அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணவர் தான் புரட்சித் தலைவர். அந்த கையை பார்த்துட்டு இவர் திகச்சு போகிறார். அப்போது வாங்க என் கூடயே வாங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு சீரணி அரங்கத்தில் இவரை என்ன பண்ணுறாருன்னா, அவர் முன்னாடி போயிடுறாரு. இவர் பின்னாடியே போகும்போது போலீஸ் விட மாட்டுறாங்க. அவர் அங்கே மேலே இருந்து கை காட்டி மேலே வரும்போது அப்போ மேலே உட்காந்துருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்காத போது அப்போ அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே அவர் ஹாய் சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் திரும்ப சென்னையை சேர்ந்தவங்க ஒரு 3-4 பேர் கட்சிக்காரவங்க அவரை புரட்சித் தலைவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ இவர் தெற்க உள்ளவர் என்ன பண்ணுறாரு, இவரும் போகிறார். கூட போகும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோத்தாங்கோமா அப்படின்ற அந்த வார்த்தையை வேடை பயன்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் அந்த தெற்க உள்ளவர்கிட்ட சொல்கிறாரு, அது இதில் பாருங்கள், ஒரு விஷயத்தை நான் மறந்துன்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஆளுக்கு ஒரு டோக்கனை கொடுத்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, பக்கத்தில் அவருடைய ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இவர் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இந்த தெற்க உள்ளவர்கிட்ட தான் கொடுத்த உடனே அப்போ அவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு, ஏங்க தாய்மொழியை கோத்தா கொம்மான்னு அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, இது ஏன் அப்படிங்கும்போது, நான் தலைவரை இப்படி தான் தலைவரை பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அது அவருக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு தாயை கோத்தாங்கொம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை பேட் அப்படின்ட்டு இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வருத்தப்பட்டிருக்காரு. அதுபோல் பார்த்திங்கன்னா, சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இந்த கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கொச்சை வார்த்தை சாதாரண இப்போ உள்ள இளைஞரும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள சில நண்பர்கள் அந்த மாதிரி பயன்படுது. ஜாதியை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அவங்க அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதனால் அவங்க எதையும் கொண்டு போக முடியும். என்ன கொண்டு போக முடியும்? உன்னை திருத்தி உன்னை ஆராய்ந்து பார்த்தால் உன் வார்த்தை நித்தியமாக இருக்கும், ஜீவனாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, நீ எங்கேருந்து வர்றையோ அதே வார்த்தையை தான் நீ பயன்படுத்துகிற. நீ எங்கேருந்து வர்றையோ அதே வார்த்தையை தான் பிறர்கிட்ட மற்றவங்கள்ட்ட பயன்படுத்துகிற. இது என்ன படித்தவர்கள், லாஜிக்கான ஆள் அப்படிங்கிறத நீனே ஆராய்ந்து பார். ஓகேவா? இது யார் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே பேச மாட்டாங்க.
அதை பேசுகிறதுனால நான் அப்படின்லாம் நினச்சா தப்பு. ஒன்று ஆராய், யார் நம்ம பேசுகிறது சரியாக தவறான ஆராய். பேசாத என்ன பண்ணுற? ஸ்டூடெண்ட் இருக்க, நிறைய மார்க் வாங்கினாலும் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இருந்து என்ன பலனை? குறை சொல்கிறாங்க பிள்ளை. காரணம் என்ன? வார்த்தையை மாற்றிக்கொள், திருத்திக்கொள், செம்மையாரு, நல்லாரு. நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கபாடி ரவி. நன்றி சொல்லி தேங்க்யூ பிள்ளை.